அடுத்தபடியாக திருவிசைப்பாவை 9ஆம் திருமுறையாக நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் அருளாளர். இந்த திருவிசைப்பா எதற்காக அருளப்பட்டது? ஏதோ எனக்கு தெரியும், நான் பாட்டு போறேன், நீங்களும் காது இருக்குது கேட்டு போங்க அப்படின்றதுக்கு இல்லை. இந்த திரு இசைப்பா என்பதெல்லாம் இசையினாலே நமக்கு உணர்த்தக்கூடிய பாடல்கள். இதெல்லாம் ஒரு வாழைப்பழம் இருக்குதுன்னா அந்த சுவையை யாராவது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஒரு பண்ணுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ஓசைன்னு ஒண்ணு இருக்கணும். இந்த பண்ணையும் ஓசையும் யாரும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடல்களை கொண்டதுதான் இந்த திரு இசைப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. அதுல இருந்து ஒரு பாடலை நாம் விண்ணப்பம் செய்வோம். கற்றவர்